எனது பேர் வந்து அபினதாஸ் டெரன்ஸ். நான் முல்லைத்தீவில் இருக்கிறேன். முல்லைத்தீவு விஸ்வமன் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்றினான். தற்பொழுது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் யாழ்ப்பாணத்தில் படித்து கொண்டிருக்கிறேன். எனது இந்த வருட கண்டுபிடிப்பானது வந்து இயலாதவர்களுக்காக சுட்டியில் அடிப்பதற்கு அவர்கள் வந்து அன்றாடம் அடிக்கும் பொழுது அவர்கள் ஒரு கையை பிடித்து தான் அடிக்கணும். அந்த நேரம் வந்து அவர்களுடைய கை வந்து ஒற்றை கையால் அடிக்கும் பொழுது மற்ற கை வந்து அடிபட்டு நசிப்படுது. அதால் வந்து அவர்கள் இடர்கொள்கிறார்கள். மற்றும் மாற்றுகளுடையவர்கள் வந்து ஒற்றை கை இல்லாதவர்கள் வந்து ஆணியை பிடித்து அடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு உதவி அவர்களுக்கு தேவைப்படுது. இந்த பிரச்சனையை நான் கண்டறிந்ததன் மூலமாகத்தான் இந்த எண்ணக்குறை எனக்கு உருவாயினது. இதன் அடிப்படையாகத்தான் இது கண்டுபிடிப்பு அமைந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு சுத்தியல் வந்து கடையில் வேண்டுறோம். அதுக்கு பிறகு ஒரு ஸ்பெனர் ஒன்று வேணும். ஸ்பெனர்கிட்ட தலைப்பு தான் இதில் வச்சு ஒட்டியிருக்கேன். இதை ஒட்டினதுக்கான காரணம் வந்து இப்போ பெரியாணியண்டா பெரியாணிக்கு வந்து பின்னுக்கு இறக்கணும். அதே நேரம் சின்ன ஆணியின் வரைக்கும் முன்னுக்கு வந்து இறக்கிட்டு வரணும். இப்படி கிட்ட இறக்கும் பொழுது தான் அந்த ஆணியின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்யலாம். அதே நேரம் வந்து முன்னுக்கு ஒரு சின்ன மேக்னெட் பாவிச்சிருக்கேன். இதால் வந்து ஆணி வந்து இப்படி வைக்கிறதால வந்து நம்மளை வச்சு இப்படி ஒட்டிக்கொள்ளும். அப்போ ஆணியை நாங்கள் பிடிக்க தேவையில்லை. இது ஆட்டோவாகவே அதில் வந்து ஒட்டுறதால வந்து இப்படி மேலே நிற்கிறதால முன்னுக்கு ஒரு கொஞ்சம் துண்டு வந்து முன்னுக்கு தள்ளி கொண்டு நிற்கும். இதால் வந்து நார்மலாக அடிக்கும் பொழுது ஒரு அந்த சிறிய பகுதி வந்து அந்த அடிக்கிற பகுதியில் அடிக்கிற சிவர்லேயோ இல்லாட்டிக்கு பலகையிலையோ வந்து உள்ளுக்கு போயிடும். அதுக்கு பிறகு இது இழுக்கும் பொழுது இந்த மேக்னெட்லேருந்து கலண்டுரும். அதுக்கு பிறகு நாங்கள் நார்மலாக இந்த முன்பகுதியால் வந்து அடித்து கொள்ளலாம் ஈஸியாக. இப்போ அதால் வந்து இது பாவிக்கிறதுக்கு வந்து இலகுவாகவும் இருக்குது. இந்த சுட்டியில் வந்து அவர்கள் சிவர்லையோ அல்லது பலகையில் அடிக்கும் பொழுது வந்து ஆணி வந்து தெரிக்காது, தெரிச்சு கீழே விழாது. ஏன்டா அப்படி லொக்கில் இருக்கிறபடியாக வந்து நேராக அப்படி அடித்து எறியிடும். இது வந்து கை இல்லாதவர்களோ ஒற்றை கை இல்லாதவர்களோ அல்லது வந்து சாதாரண மக்களோ வந்து இதை ஈஸியாக பாவிச்சு கொள்ளலாம். ஏன்டா இப்போ சாதாரண மக்கள் அடிக்கும் பொழுது கையை பிடிச்சி அடிப்பார்கள். இப்போ சின்ன பிள்ளைகள் அடிக்க வந்து கையில் அடிச்சிடுவார்கள். அதில் வந்து நிகங்களில் வந்து பாதிப்பு ஏற்படும். அதனால் நிறைய நாள் வேலையில் செய்யாமடி இடர்கொள்கிறார்கள். அதை நோக்கமாக வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் இந்த கண்டுபிடிப்பு செய்கிறதுக்கு வந்து எனது பெற்றோர்கள் வந்து முழு ஊக்குவம் அளித்திருக்கார்கள். சுட்டியலோ அல்லது ஸ்பேனர் பண்ணுறதுக்கு உடனே கேட்டோன்னே எல்லாத்தையும் வேண்டி தந்தார்கள். அதில் எனக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கிறது. இதுக்கு முதல் வந்து கையில்லாதவர்கள் குளிப்பதற்காக சர்க்கார மணி போடுவதற்காக ஒன்று கண்டுபிடித்தேன். நான் அதிலேயும் ஈடுபட்டு சர்வதேச மட்டத்தில் ஈடுபட்டேன். அதுக்கு அடுத்தபடியான முயற்சி தான் இந்த சுட்டியல். இதுவும் அவர்களுக்கும் ஜூஸ் ஆகும், மாற்றுவலுடையவர்களுக்கும் ஜூஸ் ஆகும், நோமலாக்களும் ஜூஸ் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாகவும் என்னோட யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என்னுடைய கண்டுபிடிப்பை வந்து வெளியிடுறதுக்காக இருக்கிறேன். முதல்ல வந்து ஐபிசி தமிழுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இவ்வாறான வேறு கண்டுபிடிப்பில் நடக்கிற இடத்துலையும் அவங்க முன் சென்று காணொளிகளை எடுத்து வெளியிடுகிறார்கள். அவற்றை பார்க்கும்பொழுது தான் ஊக்கமாக இருக்கின்றது. இந்த இவ்வாறான சிறிய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் கூட அவர் உலகத்துக்கு வெளிக்கன்றோம் என்று சொல்லி நோக்கத்துக்காக வந்து எங்களிடத்தில் வந்து இவ்வாறான காணொளிகளை எடுக்கிறார்கள். அதுக்கு இந்த இடத்துல ஐபிசி தமிழுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.